ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜுவல் ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே வந்து நான் கொஞ்சம் வெளியே கிளம்ப போகிறேன். எங்கே கிளம்புறோன்னு சொல்லிவிட்டு போக நான் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஃபேஸ்க்கு வந்து ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் குளிக்க போயிட்டாங்க. நான் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். சரி, பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிவிட்டு இவர்கிட்ட பேசிகிட்டே அப்படியே கிளம்பிட்டேன். எங்கேன்னு சொல்லிட்டு போக சொல்லவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா 3 டேஸாக வந்து விடாமல் மழை தான். நைட்டு ஈவினிங் ஆனால் மழை ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ நாங்கள் கிளம்ப சொல்ல வெயிலே அடிக்கல, நல்ல ஜில்னஸோடு தான் இருந்துச்சு. நான் கூட வெயில் இருக்குன்னு சொல்லிட்டு சன்ஸ்க்ரீனு அந்த மாதிரி சொல்லிட்டு அப்ளை பண்ணி தான் வெளியே கிளம்புனோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் தான் வந்திருக்கோம். வெள்ளூரில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்காட் போயிருந்தோம். அங்கே வேலை ஆகலை, அதனால் நாங்கள் வெள்ளூர் கிளம்பிட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா போக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து த்ரோ பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அவர் வந்து பிளாக் காஃபி ஆர்ட்ரு பண்ணார். நான் வந்து ஹாட் பாதாம் மில்க் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னும் ஒன்று சுகர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. நான் சொன்னேன் இவர்கிட்ட பிளாக் காஃபி எடுத்துக்கோங்கன்ட்டு, அவர் வேணாம் இதே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு உண்மையாக சொல்லணுன்னா. அது வேலூரில் இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ். எங்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோலேயே வந்து உங்களுக்கு கிளியராக வந்து கேப்சர் பண்ணியிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக பாதாம் ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு சூடாக குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பா ஷாப்பிங் தான் வந்திருக்கோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியாவுக்கு தான். ரியா பர்த்டேக்கான வீடியோ தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் 25 வந்து ஆகஸ்ட் வந்து ரியா பாப்பாவுக்கு வந்து பர்த்டே வருது. சரி, அவங்க கேட்டாங்க, ஜீன் கேட்டிருந்தாங்க. சரி, நாங்கள் ஆர்காட்டில் வந்து ஷாப்பிங் பண்ணோம். அங்கே கொஞ்சம் கூட செட் ஆகலை. ஆல்ரெடி எடுத்ததே தான் இருந்துச்சு. அவங்களுக்கு ஆல்ரெடி எடுத்ததே எதுக்கு மறுபடியும் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டி அப்படியே திருப்பி இங்கே வெள்ளூர் வந்துவிட்டோம். அவங்க என்கிட்ட சொன்னால் இவர் காமெடி பண்ணிகிட்டே இருந்தார், என்னை வீடியோவில் எடுக்காத அப்படின்ட்டு. போகிற எல்லோரும் வீடியோவில் வரணும், இவரும் வருவார். வெயிட் பண்ணி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து கலெக்ஷன் நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கூலிங்காக தான் இருந்துச்சு. வெயில் அவ்வளோ இல்லை. நாங்கள் வந்து கீழே சேரீ பார்க்கலான்னு பார்த்தோம். சும்மா ஒரு கலெக்ஷன் தான், வீடியோவில் காட்டலாம் அப்படின்ட்டு. எப்படி இருக்குது நீங்கள் பார்ப்பீங்களா, அதனால் கீழே வந்து ஃபுல்லாக சேரீ இதாக இருக்கும். நம்ம வந்து லிஃப்ட்டில் போயிடலாம். பொறுமையாக உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். நான் வந்து ஷாப்பிங் முடிச்சிட்டேன். இவருக்கு வந்து கலெக்ஷன் வந்து பாப்பாவுக்கு ஒன்றும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. கோட் கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே ப்ரைஸ் அதிகம்தான். எனக்கு அந்தளவுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கல. பார்த்தோன்னே பிடிக்கணும், ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கணும். பட் வந்து ஓவர் ரேட் தான் இங்கே. அது சும்மா ஒரு நிற்கிற நேரம் வந்து பில் போடுற நேரம் வந்து எதுக்கு சும்மா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கலெக்ஷன்லாம் காட்டலாம். உங்களுக்கு யாருன்னா விருப்பம் தான் நீங்கள் போய் பார்க்கலாம்ல, அதனால் சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த கலெக்ஷன்லாம் வீடியோவில் கேப்சர் பண்ணேன். எப்படி இருக்குது சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னொன்று ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து பாருங்கள், ஷாப்பிங் முடிச்சு அவர் வந்து வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. கொஞ்ச நேரத்தில் செம்ம மழை பிச்சு கட்டிச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் 1/2 hour வந்து அங்கேயே ஓரமாக இருந்துட்டோம். மழை பேஞ்சு விட்டது பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. சரி, மழை விட்டுச்சேன்னு சொல்லிட்டு கிளம்புனோம். நீங்களே பாருங்கள், இந்த வெள்ளூரில் வந்து ஃபுல்லாக மழை பேஞ்சு செம்ம மழைங்க. சரி, மழை விட்டுச்சு, 4 o'clock ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். கிளம்புற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தாண்டணும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. என் ஃபேஸ்லாம் உங்களுக்கு தெரியும், செம்ம மழை அப்படியே பேஞ்சிட்டே இருக்குது. ஃபேஸுக்கு நேராக வந்து நல்ல சில்லுன்னு அடிச்சிருந்துச்சு. அப்படியே வந்துட்டோம் வீட்டுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் டைம் ஆகிடுச்சு. சீக்கிரம் எழுந்தாங்க. நான் வந்து இன்றைக்கி ப்ராப்பராக வெயிட் லாஸில் இருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து துளசி தண்ணி. இது லாஸ்ட் வீக் வரைக்கும் நான் வந்து ஜிஞ்சர் வாட்டர் எடுத்துருந்தேன். இப்போ வந்து துளசி வாட்டர் எடுத்துருக்கேன். இதை குடிச்சிட்டு அப்படியே குக்கிங்லாம் முடிச்சிடலாம். 3 பேரும் ஒன்றா எழுந்துக்கிறாங்க. குட்டி பையன் தூங்குறான்னு சொல்லிட்டு தான் பொறுமையாக எழுப்பிட்டு இருந்தேன். பார்த்தா அவன் சிரிச்சிட்டு எழுந்து வரான். இன்றைக்கி பின்னாடி பக்கம் போயிருக்காங்க ப்ரஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஏபிசிடி மால்ட் வந்து பாலில் கலக்கி வச்சுருக்கேன். இப்போ அது வந்தோடனே ஃபில்ட்ரு பண்ணி அவங்க கொடுத்துட்டுனா குடிச்சிட்டு கொண்டா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா தண்ணி கேஸில் போட்டிருக்கேன் 2 பேருக்குமே. அவங்க வந்து ஒருத்தர் குளிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கரெக்டாக இருக்கும் டைமு. நைட்டே வந்து வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டேன். துவைச்ச துணி மடிக்கணும், வெளியே கொஞ்சம் இருக்குது. வெயில் வரல, ஆனால் நைட்டெல்லாம் மழை. இப்போ வெயில் வரல, பார்க்கலாம். டேயில் தான் எப்படி சொல்கிறது வெயில் வரும்.
பெட்ஷீட்ஸ்லாம் துவைக்கலான்ட்டு இருக்கேன். பார்க்கலாம் டே எப்படி போகுதுன்ட்டு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டி பொண்ணுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். இவங்க தலைக்கு இப்போ தான் எண்ணெய் வச்சுருக்கேன். தூங்கி ஏந்திருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து ஃபேஸ்க்கு கைக்கெல்லாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசிடி மால்ட் வந்து குட்டி பையனுக்கு குடிப்பிட்டுருக்கு. சூடாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே குடிப்பிட்டுருக்கேன். பாப்பா குளிக்க போயிட்டாங்க. இன்னொரு பாப்பா வந்து ரிஷி வந்து இப்போ தான் வந்து டவல் கட்டிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. நல்லா படிக்கணும், சரியா? பாய் சொல்கிறேங்க. பாய் ரிஷி வாங்க. குட்டி பொண்ணாக ரெடி ஆகிட்டாங்க. பத்தியா ஃபஸ்ட் ரேங்க்கா? நெக்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன். சரி, ஓகே. பாய். நான் நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், லஞ்ச் கரெக்டாக முடியணும், தண்ணி நல்லா குடிக்கணும், எல்லாமே கரெக்டாக படிக்கணும். சரி, பாய் சொல்கிற எல்லாருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பாப்பா கிளம்பிட்டாங்க. இவனுக்கு டிஃபன் ஊட்டணும். இப்போது போட்டுனாருன்னா வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கான். டிஃபன் போடணுமா? ஒன்றும் வீடியோ ஆன் பண்ணாங்கன்னா பொறுமையாக பேசுவாங்க. என் கண்ணு கொஞ்சம் பாருங்களேன். என் கண்ணு பார்த்தா எனக்கே கலங்குது. முடி ஏதோ ஏர் முடியணும்னு தெரில, முடி கொஞ்சம் கண்ணில் போயிட்டுருக்கு. எடுக்க ட்ரை பண்ணி அப்படியே அறுக்குது. அப்படியே கண் இந்த மாதிரி ஆயிடுச்சு என் கண். இப்படி தான் நடக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ரித்வினுக்கு வந்து டிஃபன் ஊட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரித்வின் வந்து 1/2 இட்லி தான் சாப்பிட்டான். சாப்பிட்றான்னா அவன் கேட்கல, வேணாம் மம்மின்னு சொல்லிட்டு இருந்தான். கோல்டில் கொஞ்சம் செட் ஆயிடுச்சுங்க. ஃப்ரைடே வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி ஃபீவர் வந்துச்சு இவனுக்கு. ப்ளாக் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், செக் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து ஃபீவர் வந்துச்சு. கோல்டு வந்து தான் ஃபீவர் வந்துச்சு. கோல்டு ஃபீவர் ஒன்றா இருந்துச்சு. அப்படியே சிரப்பு எல்லாமே கொடுத்தாங்க, செட் ஆகலை. சாட்டர்டே வந்து விட்டு ஃபீவர் வந்துனே இருந்துச்சு. 6 hours ஒன்ஸ் வந்து இந்த நம்ம ஜுரம் வந்து கொடுத்தாங்க. அது கொடுக்க சொன்னாங்க. அது ஈர துணி போட்டு தொடக்க சொன்னாங்க. அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். சாட்டர்டே வந்து நைட் வரைக்கும் ஃபீவர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சண்டே மார்னிங்கு சாட்டர்டே நைட் வந்து நல்லாவே தொடச்சதுனால சண்டே மார்னிங் வந்து ஃபீவரே இல்லை நேற்று. அப்படியே சிரப் ஊற்றி கொஞ்சம் நேற்று தான் சாப்பிடே ஆரம்பித்தான். நான் வந்து காலையில் டிஃபன் கொடுத்துட்டு மதியம் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. நேற்று விலாக் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று வீடியோ வந்து இந்த வீடியோ நான் பேசுறதுக்கு முன்னாடியே அது வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, ரசம். நானா மம்மி? சரி, தட்டி விடக்கூடாதுல்ல, வேணாண்ணா. எழுந்து உட்காருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்றான். டிஃபன்னால இறங்கலை. இப்போ வந்து மதியத்துக்கு வந்து எக் வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கு கிச்சனில். ப்ரோட்டீன் வந்து இன்னிலேருந்து வந்து கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நைட்டில் தான் மிஸ்டேக் பண்ணுறேன் நான். அதனால் வந்து இப்போ கரெக்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு. கம்பல்சரி லஞ்சில் வந்து ப்ரோட்டீன் இருக்கணும்ல. இன்றைக்கி வந்து எக் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தம்பிக்கு எனக்கு இவருக்கு சேர்த்து தான் முட்டை வேக வச்சிட்ருக்கேன். அது பாயில் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன். லஞ்சுக்கு 1/2 hour முன்னாடி வந்து அதை வந்து ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். எல்லோ வந்து எடுக்க மாட்டேன் நான். எல்லோ வந்து இவர் எடுக்க மாட்டார். முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஜாக் இருக்கான், அவனுக்கு கொடுத்து அமிச்சிடலான்னு இருக்கும். அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல, மலைக்கு வேறு பாவம். அவன் வந்து நாங்கள் இருக்க சொல்ல ஜாலியாக இருந்தான். இப்போ எல்லாம் வந்தோடனே அந்த வீட்டில் சைலண்ட்டாக பார்த்துன்னு இருக்கான். போனால் அவளை கத்துறான். அவனும் என்ன பண்ணுறது, இங்கே வந்து நம்ம ரெண்ட்டுக்கு இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் பார்த்து தானே இருக்கணும். நம்ம வீட்டில் இல்லை, நம்ம வீடே தாராளமாக வசதியாக தான் இருக்கும். என்னென்னா ரீசன் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, அப்பா கட்டுறதுனால அதை இடகுடமாக கட்டி வச்சுருக்காரு. ஃப்ரீயாக இல்லை, நம்ம கட்டலாம். ஃப்ரீயாக இடித்து தான் கட்டணும். புது வீடு இடிக்க முடியாது தான். இருந்தாலும் பரவாயில்ல. ஃப்யூச்சர் பிளான்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்து கரெக்டாக வந்துனே இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் வாங்க. தேங்க்யூ.